இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் நுளம்பு ஒழிப்பு வாரம் ஒன்று இன்று ஆரம்பம். ஊவா மாகாணத்தில் தேசிய அடையாள அட்டை இல்லாத 30,000 பேருக்கு இதுவரையில் அடையாள அட்டை விநியோகம். சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் போராளிகள் குழுவின் தலைவர் உட்பட 40 பேர் பலி. காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டுச் செய்திகளுக்கு. குருநாகல் நிகத்தொழுப்பத பன்னவ பகுதியில் உள்ள தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கடத்தப்பட்டதாக கூறப்படும் 4 வயது சிறுமியை தேடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் கடத்தப்பட்ட சிறுமியின் தந்தை உள்ளிட்ட 10 பேரின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். நாடளாவிய ரீதியில் நுளம்பு ஒழிப்பு வாரம் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்படவுள்ளது. எதிர்வரும் 16ஆம் தேதி வரை இந்த வாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் பபா பலிகவடன தெரிவிக்கின்றார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 30,000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 65 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அதிக அவதானம் நிலவும் மேல் மாகாணம் உள்ளிட்ட ஏனைய மாகாணங்களில் இன்று முதல் நுளம்பு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் பபா பலிகவடன தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணம், வவுனியா, கண்டி, ரத்தினபுரி, கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். அத்துடன் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படவுள்ள நுளம்பு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக பாதுகாப்பு பிரிவின் ஒத்துழைப்பு பெறப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பான 2 கலந்துரையாடல்கள் தேர்தல்கள் ஆணையாளர் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளன. ஊவா மாகாண தெரிவாத்தச்சை அதிகாரிகள் மற்றும் தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிக்கின்றார். ராஜகிருவியில் அமைந்துள்ள தேர்தல்கள் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடல்கள் தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமதுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் தில்ஷாத். இன்று தேர்தல் செயலகத்தில் நடைபெறவிருக்கின்ற 2 முக்கியமான கலந்துரையாடல்களில் ஒன்று பிற்பகல் 1:30க்கு ஆரம்பிக்கவிருக்கிறது. ஊவா மாகாணத்தின் தெரிவத்தாட்சி அலுவலர்களை தேர்தல் ஆணையாளர் சந்திக்கிறார். அடுத்த கலந்துரையாடல் பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பிக்கின்றது. இதில் போட்டியிடுகின்ற கட்சிகளின் பிரதிநிதிகளை அவர் சந்திக்கின்றார். இந்த 2 சந்திப்புகளின் போதும் முக்கியமாக கடந்த 3 நாட்களாக தேர்தல்கள் ஆணையாளரும் தேர்தல்கள் திணைக்களத்தின் சிரேஷ்ட அலுவலர்களும் மேற்கொண்டிருந்த ஊவா மாகாணத்தின் கண்காணிப்பு சுற்றுலாவின் போது கண்காணிக்கப்பட்ட முக்கியமான தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பாகவும் அந்த சட்ட மீறல்கள் தொடர்ந்தும் நிகழ்வதை தவிர்ப்பதற்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியம் பற்றியும் எடுத்துரைக்க இருக்கின்றார். அத்தோடு எதிர்வரும் தேர்தலில் வாக்களிப்பு கடமைகள், வாக்கெண்ணல் கடமைகள், இருப்புக்களை எண்ணும் கடமைகள் என்பவற்றின் போது ஒவ்வொரு கட்சிக்கும் அல்லது போட்டியிடுகின்ற ஒவ்வொரு சுயேட்சை குழுவுக்கும் நியமனம் செய்ய முடிந்த முகவர்கள் பற்றிய உறுதி தீர்மானம் எடுக்கப்படவிருக்கிறது. அத்தோடு
வாக்கெண்ணல் நடைமுறை பற்றிய ஒரு விளக்கமும் தேர்தல்கள் ஆணையாளரினால் அளிக்கப்படவிருக்கிறது. உங்களிடம் ஒரு கேள்வி. தபால் மூல வாக்களிப்புக்கான திகதிகள் ஏற்கனவே செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கான கால நீடிப்பு நாளை வரை நீடிக்கப்பட்டிருந்தது. இந்த திகதிகளில் ஏதாவது மாற்றங்கள் செய்யக்கூடும் ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா? ஆமாம் தில்ஷாத், 4, 5ஆம் தேதிகளில் வாக்களிக்க முடியாமல் போன வாக்காளர்களின் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் குறித்த அலுவலகம் அமைய பெற்றுள்ள மாவட்டத்தில் தேர்தல் அலுவலகத்துக்கு எடுத்து வரப்பட்டு இப்பொழுது பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. குறித்த வாக்குச்சீட்டுகளுக்குரிய வாக்காளர்கள் அந்த பொதிகள் வைக்கப்பட்டிருக்கின்ற தேர்தல்கள் அலுவலகத்துக்கு சென்று 11ஆம் தேதி, அதாவது நாளை அலுவலக நேரத்திற்குள் தமது ஆளடையாளத்தை நிரூபித்து தமக்குரிய வாக்குகளை அளிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. அஞ்சல் வாக்காளர்களுக்கு இந்த தேர்தலின் போது வாக்களிப்பதற்கு வழங்கப்படுகின்ற இறுதி சந்தர்ப்பம் இது. எனவே இதுவரை வாக்களிக்க முடியாமல் போயிருக்கின்ற ஏற்கனவே அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கான தகைவை பெற்று தத்தம் வாக்குச்சீட்டு பொதிகளை தருவித்திருக்கின்ற வாக்காளர்கள் நாளை உரிய அலுவலகத்துக்கு சென்று தமது வாக்குகளை அளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு அஞ்சல் வாக்கையோ அல்லது நேரடியாக வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று வாக்களிக்கவோ சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டார். நன்றி அந்த தேர்தல் தொடர்பான தகவல்களுக்கு. நன்றி தில்ஷாத். ஊவா மாகாணத்தில் தேசிய அடையாள அட்டை இல்லாத 30,000 பேருக்கு இதுவரையில் அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டையில் இல்லாதவர்களுக்கு அடையாள அட்டைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடமாடும் சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் RMS சரத்குமார கூறுகின்றார். இந்த சேவையின் ஊடாக கிடைக்கப்பட்ட 5,000 விண்ணப்பங்களுள் 3,000 விண்ணப்பங்களுக்கான தேசிய அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 6 இந்திய மீனவர்களும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இந்த 6 மீனவர்களும் நேற்று முன்தினம் இரவு இலங்கை கடற்பரப்பினுள் மீன்பிடித்த குற்றச்சாட்டின் பேரில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்திய மீனவர்கள் 6 பேரும் கடற்படையினரால் கரைக்கு அழைத்து வரப்பட்டு நேற்று மாலை 6 மணியளவில் கடற்றொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக திணைக்களத்தின் மன்னார் மாவட்ட உதவி பணிப்பாளர் BF மிரண்டா தெரிவித்தார். கைதான இந்திய மீனவர்களில் 13 வயது சிறுவனும் அடங்குவதாக மாவட்ட கடற்றொழில் உதவி பணிப்பாளர் கூறினார். இந்த 6 இந்திய மீனவர்களையும் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வடமாகாண மீனவர் பிரச்சினை தொடர்பில் ஆராய்வதற்கான ஆலோசனை குழு கூட்டத்தின் முதலாவது அமர்வு இன்று நடைபெறவுள்ளது. யாழ் நாவலர் வீதியில் அமைந்துள்ள மீன்பிடி போக்குவரத்து வர்த்தக வாணிபம் மற்றும் கிராமிய அபிவிருத்தி அமைச்சின் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் இந்த கலந்துரையாடல் ஆரம்பமாக உள்ளது. குறிப்பாக வடமாகாணத்தில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் அவர்களது வாழ்வாதார அபிவிருத்திக்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆலோசனை குழு கூட்டத்தில் ஆராயப்படவுள்ளதாக மாகாண அமைச்சர் ப. டெனிஸ்வரன் தெரிவிக்கின்றார். மாகாணத்தில் உள்ள அனைத்து கடற்தொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர்களின் பங்கு பெற்றதுடன் இந்த கூட்டத்தொடர் இடம்பெறவுள்ளதாக அமைச்சர் குறிப்பிடுகின்றார். நாட்டின் பல மாகாணங்களிலும் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே. சூரியகுமாருடன் நாம் நேரடியாக தொடர்பை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். மத்திய சப்ரகமுக மேற்கு வடமேற்கு தெற்கு மாகாணங்களில் மழை காணப்படும். முக்கியமாக காலை வேளைகளில் மழை காணப்படும். நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மழை போன்ற காலநிலையானது படிப்படியாக சற்று குறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் தமது
இடிமின்னலால் ஏற்படும் சேதத்தை தவிர்த்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை செய்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் கொழும்பு காலியூடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் மழை அல்லது சிறிதளவான இடியுடன் கூடிய மழை காணப்படலாம். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் முதல் மென்னார் காங்கேசந்துறையூடான திருகோணமலை வரையான கடல் பிரதேசம் மற்றும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடற்பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சக்தி டிவியில் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.